விஸ்வநாத சுவாமி ஜீவ சமாதி. ஸோ இந்த சாமி இங்கே ஏதோ சமாதி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ மேலே போய் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சமாதி எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கேட்டு போட்டிருக்கு. நம்ம அப்படியே மேலே போகிறோம். நாயெல்லாம் வர போகுது. ஸோ இந்த நாய் குலைக்கெல்லாம் பார்த்து பயமா இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு கூட்டமே இங்கே நிறைய இருக்கு. பார்த்தா தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ கூட்டமா அழகா உட்காந்துருக்கீங்க. ஸோ நம்ம அப்படியே மேலே போகிறோம். கடிச்சிருவானா கடிக்க மாட்டான்னு தெரியல. ஒரு வழியா நம்ம கீழே இருந்து மேலே ஏறி வந்தாச்சு. விஸ்வநாத சுவாமி சித்தர் சமாதிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே தான் சமாதி இருக்குது. உள்ளுக்குள்ளே போகலாமான்னு பார்த்தேன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து கேமரா கொலோடு இல்லை, போவேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சமாதியை வந்து நானும் போய் பார்க்கல. பட் அந்த மேலே உள்ள இடத்துலலாம் உட்காந்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹைட் மேலே இருக்க ஒரு சமாதி. ஸோ இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய மரங்கள் இருக்குது, காற்று எப்போதுமே அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கங்கேயும் நிறையா குரங்குகளை பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் நிழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாமரம்லாம் நிறையா இருக்குது. மாங்காய் இருக்குல்ல, அந்த மரம் நிறைய இருக்குது இங்கே. ஸோ அந்த சீசன் கிளைமேட்லாம் வந்தால் நம்ம பசிச்சா கூட அதை பறித்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ தண்ணி வேறு நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல, ரொம்ப தாகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னொரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து போக வேண்டியதான். ஸோ இதோட கனெக்டில் இருக்க இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் அது கீழே இருந்தது. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடலாம்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். ஸோ நான் இத்தனைக்கும் வந்துட்டு குளிக்கலை, அதான் ஒரு இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம்.